இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்த இயேசு எங்கு இருக்கிறார்? உயிர்த்த இயேசு எங்கு இருக்கிறார்? அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் இருக்கிறார். நன்றி சொல்லி அவரை போற்றுவோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் இருக்கிறார். நன்றி சொல்லி அவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆடுவோம். கிறிஸ்து உயிர்த்து விட்டார், கொண்டாடுவோம். நான் போசே ஒரே பாட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். எஸ், என் அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களை நாங்க இசை மழையில நனைய வைக்க போறோம். அதனால டிவி முன்னாடி உட்காந்துட்டீங்களா, உங்களால ஏஞ்சி போகவே முடியாது, அப்படிதான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இங்க பாத்தீங்கன்னா 3 போடியம் இருக்கும். எஸ், 3 டீம் இங்க வர போறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பேதுரு பிளேபேக் டீம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகதலா மெலோடிஸ், மூணாவதாக தோமா டியூன்ஸ் அப்படின்னு 3 குழுக்களா இங்க வந்து உங்களை மகிழ்விக்க போறாங்க. அந்த விதத்துல முதல் டீம் ரெடியா இருக்காங்க. அவங்கள உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு நான் இங்க வரவேற்க போகிறேன். லெட்ஸ் வெல்கம் பேதுரு பிளேபேக் டீம் ஆன் ஸ்டேஜ். ஓகே ஃபாதர், உங்களை நீங்க செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க இருந்து, எந்த பாரிஷ்ல இருக்கிறீங்க, உங்களுடைய நேம்? ஸோ நான் வந்து ஃபாதர் தாமஸ், செங்கல்பட்டு மறை மாவட்டம், ஓஎம்ஆரில் திருப்பூரூர் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச், மிராக்குலஸ் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் பாரிஷ் பிரிஸ்ட். சூப்பர் ஃபாதர். நீங்கள்? நான் ஃபாதர் சதீஷ், நம்ம சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். இப்போ ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நான் இருக்கேன். அதே போல் ஃபாதர் ரொம்ப பரிச்சயமான முகமாக இருக்கும். மாதா டிவியில் வந்து எவ்ரி சாட்டர்டே மாதாவுக்காக ஃபாதர் ஒரு அருமையான பாடல் பாடி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த விதத்தில் இப்போ அந்த பாடல் வேணாம் ஃபாதர், 2 பேரும் சேர்ந்து இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு அருமையான பாடல் பாடலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? சூப்பர். ஆனால் என்னென்னா, நாங்கள் பாடுறது இருக்கட்டும், ஆனால் நாங்கள் பாடணும் அப்படின்னா எங்களுக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு எதுனா அதானே எங்க சொல்லியேன்னு பார்த்தேன். இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளே பேக்ல அந்த பின்னாடி கீபோர்டு கார்டு பிடிச்சாதான் பாட்டு வரும். ஒரு மிகப்பெரிய கீபோர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவர் கீபோர்டு பிளே பண்றதை விட கீபோர்ட்ல விளையாடுவார். அந்த விளையாட்டு பெயரை வந்து நாங்கள் உங்களுக்காக வரவேற்க போறோம். லெட்ஸ் வெல்கம் சாம் ஆன் ஸ்டேஜ். ஃபாதர், உங்களுக்கு சாம் வணக்கம். அதாவது இப்போ என்னன்னா, அவர் வந்து கீபோர்டை வந்து நம்ம அவருக்கு தனியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 தடவை அதை பிரித்து திரும்ப ஒன்றா சேர்ப்பார். இந்த பைக்கு பிரித்து சேர்க்குற மாதிரி அந்த அளவுக்கு விளையாடும். அது கேம் பிரித்து மேய்வார். அதே போல் நீங்கள் வந்து இந்த பரதநாட்டியம்லாம் காலில் நடனம் ஆடி பார்த்துருப்பீங்க, அவர் கையில் ஆடுவார். தோம் தைக்கிறோம் ஆடிட்டு பயமாக ஆடுவாப்ல. ஸோ அதனால் அவர் வந்து இப்போ வாசிக்க போகிறாரு. சாம், ஈஸ்டர் துவங்கிருச்சு, அது ஒரு மாசான ஒரு பிஜிஎம் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சாங் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்காக. பயங்கரம் சொல்லல, அவர் பரதநாட்டியம் ஆடுவார். சாம் செமைய வாசிக்கிறாரு. அப்படியே இயேசுவே அந்த உயிர் தெழும்போது அந்த ஒரு பயங்கர நீங்க கேட்ட மாதிரி சிறப்பாக செஞ்சிருக்கிறாப்ல. இருந்தாலும் நாங்க பாடுற மாதிரி அதானே கொஞ்சம் நாங்க பாடுற மாதிரி கொஞ்சம் வாசிங்க சாம். ஓகே ஃபாதர், அப்ப உங்க பாடலை வந்து அவர் இப்போ வாசிக்க போறாரு. வாங்க சாம், வாசித்து கொடுங்க. சூப்பரா பாடுங்க ஃபாதர். அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவரே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே
எங்கே நீ சென்றாயோ. சூப்பர். இனி இதயங்களே ரொம்ப அழகா பாடி நம்மளை மகிழ்வித்தாங்க நம்முடைய டியர் ஃபாதர்ஸ். ஸோ உங்களுக்கான டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர், இங்கே 3 இருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சதுல போயிட்டு நீங்க நிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபாதர். அதனால பேதுரு பிளேபேக் என்ற டீமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃபாதர். உங்க இடத்துக்கு நீங்க போகலாம். தேங்க்யூ ஃபாதர். பேதுரு பிளேபேக் டீம் இங்க ரெடியா இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய 2வது அணியும் தயாரா இருக்கிறாங்க. அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். லெட்ஸ் வெல்கம் மகதலா மெலோடிஸ் டீம் ஆன் ஸ்டேஜ். சிஸ்டர், நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நான் சிஸ்டர் ஜோஸ்பின், புனித காணிக்கை அன்னை சபை கோயம்புத்தூர். நான் மியூசிக் டீச்சராக அசோக் நகரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் ஞான அரசி, பான்சகஸ் கான்வென்ட் மயிலாப்பூரில் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர், நீங்கள் ஏதாவது மியூசிக் சம்மந்தமான டீச் பண்ணுறீங்களா? ஆனால் மியூசிக் சிஸ்டர். ஓ, அவங்களும் அது 2 சங்கீத தாதாக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஏதாவது இவங்க பாடிட்டு இருக்கும்போது தப்பு பண்ணிட்டாலும் இல்லை சாம் அங்கே வாசிட்டு போய் தப்பு பண்ணிட்டாலும் அது அப்படி வராது, ஏ ஷார்ப் மைனர் வாசிங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவீங்களோன்ற பீதியில் இருக்கிறோம். ஷாம் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் குரூப்பை இன்வைட் பண்ணும்போது சாமுக்கு கண்டக்ட் பண்ணுறதே நீங்கள் தான். இந்த மாதிரி உங்களோட ஆக்ஷன் எல்லாம் இருந்தது, பயங்கரமாக என்ஜாய். ஐயோ, நான் ஏதோ சும்மா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். ஆக்சுவலாக நான் தண்ணி கேன் போட வந்தேன் சிஸ்டர், அப்படி கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி மகதலா மெலோடிஸ் அப்படின்ற டீமுக்கு ஏற்ற பேரோட ஒரு அருமையான பாடல் பாடி எங்களுக்காக நீங்கள் வந்து சூப்பர் சிஸ்டர்ஸ். அதான் பார்த்தீங்களா, 2 பேரும் சும்மா கலக்கிட்டாங்க. உங்களுக்கு டஃப் காம்படிஷன் நினைக்கிறேன். டியர் சிஸ்டர் ஜோஸ்பின் அண்ட் அரசி சிஸ்டர் ரொம்ப அழகாக உங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெலோடியான சாங்கை ரொம்ப சூப்பராக பாடினீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இனி இதுங்களே உங்கள் அனைவருடைய சார்பாக மீண்டும் அவர்களுக்கு வளர்த்த கடவுளை எடுத்து பாராட்டு. சூப்பர். ஸோ இனி இதுங்களே நீங்கள் நினைக்கலாம், என்ன வந்து இங்கே பேதுரு பிளேபேக் அப்படின்னு ஃபாதர்ஸும் மகதலா மெலோடிஸும் சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அப்படியே கண்டினியூஸாக இன்னொரு ஃபாதர் சிஸ்டர் வந்துட்டாக்கா இதை ஒரு மினி பப்பாஸ் ஃபண்டே அப்படின்ற ஒரு கான்செப்டாக வச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். பட் அதுதான் இல்லை. இப்போது நம்ம வந்து ஒரு பொதுநிலையினரையும் நம்ம இது கூட வந்து இணைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தோமா டியூன்ஸ் ஆன் ஸ்டேஜ். வெல்கம். ஸோ இங்கே வந்து ஃபாதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பொதுநிலையினர் டீம் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் இனி இது எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்குங்க. வணக்கம், என்னுடைய பேர் அமுதினி ரூபன். நான் சாந்தோம் பங்குலேருந்து வரேன். என்னோட கணவர் ரூபன் அவர்கள் வந்து சாந்தோம் கொயர் மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர். நீங்களும் கண்டிப்பாக. நானும் வந்து கொயரில் சேர்ந்து பாடுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாளையங்கோட்டை. எங்கள் அப்பா வந்துட்டு தூய சவேரியார் கல்லூரியோட முன்னாள் பேராசிரியர் மற்றும் கொயர் மாஸ்டர். அதனால குடும்பமே வந்து பாட்டு குடும்பமாக இருக்கிறனால பெரிய பெரிய பேக்ரவுண்டாக இருக்குதுப்பா. பிரதர், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டேனியல்.
நான் சாந்தம் பங்கிலிருந்து வரேன். அண்ட் என்னோடய சொந்த ஊர் வந்து பாளையங்கோட்டை, அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அண்ட் இவங்க சொன்னது திருநெல்வேலி மாவட்டம். ஸோ காலேஜ்லேருந்தே எனக்கு பாடுறதுல ரொம்ப ஆர்வம், அண்ட் சின்ன வயசுலேருந்தே. அண்ட் காலேஜில் தான் நான் மெயினாக கொயரில் ஜாயின் பண்ணி கொயரில் பாடிட்டு இருந்தேன். அண்ட் தென் இப்போது மாதா டிவி மூலிமா இங்கே வந்து இந்த போட்டியில் பங்கெடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2 பேரையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் டேனி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ரொம்ப பரிச்சயமான முகம். சாட்டர்டேஸில் வந்து அவர் பாடிய 2 பாடல்கள் பாடியிருக்கார் மாதா தொலைக்காட்சிக்கு, மாதா பாடல்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பிரதர் ஒன்ஸ் அகெயின். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இப்போ பாட்டு பாடி அவங்கள மகிழ்விக்க போகிறீங்க. பாட ரெடியாக இருக்கிறீங்களா? தயாராக இருக்கும். தோமா கண்டே விசுவசித்தாய், தோமா தோமா கண்டே விசுவசித்தாய், தோமா தோமா கண்டே விசுவசித்தாய், காணாமல் விசுவசிப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். தோமா தோமா கண்டே விசுவசித்தாய். காயங்கள் காண விழைந்தாயே, என் கரங்களை தொடவும் காத்திருந்தாய். காயங்கள் காண விழைந்தாயே, என் கரங்களை தொடவும் காத்திருந்தாய். உன் உள்ளம் தொட்டேன் உருமாறினாய், உன் உண்மை விசுவாசம் ஒளியானது. உன் உள்ளம் தொட்டேன் உருமாறினாய், உன் உண்மை விசுவாசம் ஒளியானது, ஒளியானது, ஒளியானது. ரொம்ப அழகா வந்து பாடினீங்க. அவங்க டீமுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே தோமாவை வச்சே பாட்டு பாட்டாங்க, தோமா வச்சு பாடினாங்க. அதே போல ஒன்றும் சலிச்சதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக டஃப்பாக இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். சூப்பராக பாடினீங்க. அதே போல் அமுதினி அவர்களும் வந்து மாதா தொலைக்காட்சியில் ஒரு இசை சம்பந்தமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வெல்கம் பேக் அகெயின். உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் போகலாம். தேங்க்யூ. என் அன்பு நேயர்களே, உயிர்ப்பை கொண்டாடுவோம்ன்ற நிகழ்ச்சிக்கு இந்த 3 அணிகள் யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவர்களை எல்லாம் வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மாதா தொலைக்காட்சியின் நிறுவனர் தந்தை அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெல்கம். நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக நம்முடைய உயிர்ப்பை கொண்டாடும் நிகழ்ச்சியில் வந்து 3 ரவுண்டு ஃபாதர், நல்ல ஒரு கேம் ஷோவாக இருக்க போது. அதுவும் முழுக்க இசை சம்பந்தமாக, பாடல் சம்பந்தமாக இருக்க போது. அதனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இசை தாதா அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வச்சு தான் முழுக்க நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவோட ப்ரேயரோட நீங்கள் துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த காலம் ஃபுல்லாகவே அவங்க ப்ரேயர்லேயே இருந்திருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரேயர் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது, ப்ரேயர் இல்லாமல் மாதா டிவியுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய ஆசீர்வாதம், மாதாவுடைய பரிந்துரை, இதுதான் மாதா தொலைக்காட்சி. அப்புறம் நாங்கள் வேலை செய்கிறதெல்லாம் ஓகே. ஏன்னா கடவுள் என்றைக்குமே சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார், வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார். ஸோ அதன் அடிப்படையில் உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தோடு ஆரம்பிச்சிருவோமா? எங்கள் அன்பை ஆண்டவர், உயிர்ப்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். உயிர்ப்பை கொண்டாடுவோம் என்ற இந்த அழகான இந்த நிகழ்ச்சியிலே அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள்,
பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இவர்களோடு இணைந்து தம்பி போஸ்கோ, தம்பி சாம் மற்றும் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற அத்தனை நண்பர்கள், ஊழியர்கள், இவர்களை வழிநடத்துகின்ற தந்தை அடைக்கலம் என்று ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்கு உமது ஆசிரியை தாரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உமது திருவுளமாய் அமைந்திட எங்களுக்கு உமது ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக கொடுத்துள்ளும். இந்த ஜெபங்களை உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். அதோடு கூட இது ஒரு பாட்டு பாடல் ஆடல் என்ற நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால சரி, ஃபாதர் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பாட்டு பாடாமல் போனால் நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. இல்லை, மக்கள் டேவிட் ஏதோ பாடுறான்றது ஒரு வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நம்ம பொதுவாக எங்களுடைய ஃபாதர்ஸ்னாலே என்னென்னா சாம நம்மளுடைய தகுதி என்னென்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்ற பாடுறது, அதுதான் நம்மளுடைய இது. இவங்க வேற லெவல், நம்ம அதுதான். எவ்வளோ அருமையாக பாடுறீங்க. டிவியில் உங்கள் வாய்ஸ் எவ்வளோ, அதுக்கெல்லாம் காரணம் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குரூப்புக்கு தான் வாய்ஸ் ஏதோ பண்ணி விட்டுரு. நல்லா பாடுறீங்க சாமி. இந்த தாட்சி தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வருது. அதோடு கூட எத்தனையோ பாடல்களும் ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஃபாதர் இப்போது நமக்காக ஒரு பாடலை இப்போ பாட போகிறார். ஓகே. வருவாய் தருவாய் வரமே வாழ்வில் இறைவாயன் இயேசுவே, நிறைவாய் அருள்வாய் நீதியின் தலைவா, நிம்மதியின் நாளுமே. வருவாய் தருவாய் வரமே வாழ்வில் இறைவாயன் இயேசுவே, நிறைவாய் அருள்வாய் நீதியின் தலைவா, நிம்மதியின் நாளுமே. எங்களுக்காக பாடினதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எங்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியும் துவக்கி வச்சிருக்கிறீங்க. ஸோ இனி இதயங்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இனிய இதயங்களே, நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு சிறிய ஜபத்தோடு ரொம்ப அழகாக தொடங்கி வச்சிருக்காங்க சொல்லலாம். இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? பேதுரு பிளேபேக், மகதலா மெலடிஸ், தோமா டியூன்ஸ். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் 3 சுற்று. அதில் முதல் சுற்றை இப்போ நம்ம தொடங்க போகிறோம். நம்முடைய முதல் சுற்றினுடைய தலைப்பு, டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், காலங்காலமாக தொடர்ந்து தொன்று தொட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற வழக்கம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பர் ஒரு பாட்டை பாடி தொடங்கி விடுதலும், அவர் எங்கே நிறுத்துகிறாரோ அந்த கடைசி எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு பாட்டை பிக்கப் பண்ணி பாடுறது தான் இந்த சுற்றினுடைய நிகழ்வாக இருக்க போகுது. ஸோ இந்த சுற்றை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலேருந்து ஒரு பாடகரை நம்ம வரவேற்க போகிறோம். அவர் ஒரு பாட்டு பாடி தொடங்கி வைப்பார். அவர் எங்கே நிறுத்துகிறாரோ, இல்லை நான் எங்கே அதை இடையில வெட்டுறனோ, அங்கிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தொடர்ந்து பாட போறீங்க. மிஸ்டர் அருள் பாடகர் அவர்களே, வாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல வாங்க, கூச்சப்படாதீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவருதான் மிஸ்டர் அருள். அப்படி வாதா தொலைக்காட்சியில ஒரு பாடகராக இருக்கிறாரு. அதே போல இவர் ஆடியோ டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு வராரு. இது முதல் சுற்று, இடையில் வெட்டு பாட்டு. சூப்பர். தொடங்கி வைக்க போறாப்ல இவரு. வாங்க அருள், பாடி ஸ்டார்ட் பண்ணு. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என். வெட்டு
அவர் விட்டா பாடிட்டே இருப்பாப்ல. நல்லா சூப்பரா பாடினார்ல, ஒரு கரவலை எழுப்பி அவருக்கு பாராட்டுகளை கேட்கிறோம். ஸோ தேங்க்யூ அருள், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, துவங்கி வைத்ததற்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதல் சுற்றை வந்து நம்முடைய அருள் தொடங்கி வச்சுட்டாரு. ஸோ நீரேல முடிச்சிருக்கிறாப்ல, நீரே. ஸோ அந்த லாஸ்ட் வார்த்தை ரே, ரேல ரா ரீ ரூ எது வேணாலும் பாடலாம். இப்போ ரா அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈ வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, ராஜா இராஜா அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ஈல வரக்கூடிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாடலாம். ஸோ அதனால் இந்த 3 டீமில் எந்த டீம் வேணாலும் நான் சொல்லுவேன். தோமா டியூன்ஸ். இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. ஸ்டாப், வெட்டு, இங்க வெட்டு. ஓகே, மேல முடிச்சிருக்காப்ல. மே மா மூ மை எதுல வேணாலும் நீங்க பாடலாம். ரெடியா? ரெடி 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 ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க மகதலா மெலடிஸ் பாடுங்க சிஸ்டர். மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம், இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். நேரம் நீங்களே முடிச்சிட்டீங்களா? நான் வெட்டல, நானே வெட்டிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி வெட்டிட்டாங்க. அதுக்கு மேல இல்ல பரவாயில்ல, நீங்க வெட்டுங்க, பிரச்சனை இல்ல. இம்ல விட்டுருக்காங்க. ஸோ அகைன் மா மீ மூ மே மை அதுல இருந்து. மகிழ்ச்சியினால் பாடுவாய் ஏனெனில் ஆண்டவர் உன் நடுவிலே மேன்மையோடு விளங்குகிறார். மகிழ்ச்சியினால் பாடுவாய் ஆண்டவர். எட்டுவன் பார்க்குறேன், வெட்ட மாட்டேவா? பாடுங்க பாடுங்க. ஆண்டவர் தாமே உன் வலிமையானார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே உன் மீட்பரானார், அவரையே நான் என்றும் பாடிடுவேன். ஷாப். ஓகே சூப்பர். இன் இப்போ நீங்க வந்து அதுல 2 சுழி நா இல்லையா, அதனால இப்போ நீங்க வந்து நான் அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாவும் நீங்க போகலாம். ஸோ ரெடியா இருக்கிறீங்களா? நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. வெட்டு வெட்டு வெட்டு. இதான் பரகரபரம். வா வி வு வே வை பேதுருட்டி அகைன். வாழ்வை அளிக்கும் வா சரியான வா தாழ்ந்த என்னுள்ளமே. வெட்டு. மே மா மீ மூ மே மை. மன்னவா மன்னவா உணவா என்னில் நீ வா. மன்னவா மன்னவா உணவா என்னில் நீ வா. அவங்களே வெட்டாங்க. ஓகே ரெடி 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 ரெடி. தோமா டியூன்ஸ். வா வி வு வே வை. வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே இணைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே. வெட்டு வெட்டு வெட்டு. லே இல்லையா? லே 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 லா லை. இப்போ வந்து இப்போ அந்த லா அப்படின்ற போது நான் வந்து ஆவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆ. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து. வெட்டு. தூ தா தி. ரெடியா இருக்க ரெடியா இருக்க. எந்த டீம் வேணாலும் சொல்லுவேன், 2 வேணாலும் சொல்லுவேன். ஓகே ரெடி 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 ரெடி. மகதலா மெலோடிஸ். தனியாத தாகம் கொண்டே இயேசுவே உன்னேரில் பாட்டெல்லாம் இருக்குதான்னு நோட் பண்ணுங்கப்பா.
அழியா உன் உந்தை காண தனியாததாகும் கொண்டே. இல்ல இதெல்லாம் உண்மை இருக்குதா இல்ல father, sister அப்படியே அடிச்சு விடுறாங்க. உண்மையிலேயே இத கம்போஸ் பண்ணவர் வந்து நான் தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொன்னா இருக்கு அந்த பாட்டு. இருக்குதா சிஸ்டர்? நான் உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு இசை music teacher ஆசிரியர் அப்படின்றதுனால நாங்க நம்புறோம். சாத்தியம் உண்டு. ரொம்ப அழகாவே நீங்க வந்து பாடினீங்க. அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட், அதுல எத்தனை பேர் ஓன் கம்போஸ்ல பாடினாங்கன்னு தெரியல. இல்ல நம்புறோம் சிஸ்டர், வி பிலீவ் யூ. அதனால டோன்ட் வரி, அழகா பாடினீங்க. ஸோ 3 அணிகளுக்கும் இனிய இதயங்கள் சார்பாக பலத்த கைத்தட்டலோட பாராட்டுகளையும் நன்றியும் தெரிந்து கொள்கிறோம். சூப்பரா விளையாண்டீங்க. ஓகே, நம்ம முதல் சுற்றை வெற்றிகரமா முடிச்சாச்சு. ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இப்பொழுது 2வது சுற்று நம்ம விளையாட போறோம். ஸோ நம்முடைய 2வது சுற்றினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சுற்று என்னவா இருக்க போகுதுன்னா, ஒரு பாடலினுடைய சரணம், அது முதல் சரணமா இருக்கலாம், 2வது சரணமா இருக்கும். அந்த சரணத்துடைய வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் இல்லை 10 வேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து கடைசி வேர்டை தூக்கி ஃபர்ஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் வேர்டை தூக்கி சென்டர்லையும் போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த வரிகளெல்லாம் படித்து அது தெளிந்து அது இந்த பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த பாட்டினுடைய பல்லவியிலிருந்து நீங்கள் பாட போகிறீங்க. இங்கே வந்து நமக்கு 2வது சுற்று கிளிக் பண்ணுங்கப்பா. 2வது சுற்று மொத்தம் 6 புள்ளிகள் இருக்கு. இதுல எந்த புள்ளியை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு பின்னாடி அந்த பாட்டு டமால் வரிகள் பனாலும் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பார்த்துட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு பல்லவியை நீங்க பாட போறீங்க. ஃபர்ஸ்ட் யார் சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசி ஸ்ட்ரீட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படின்னா மகதலா மெலடிஸ், நீங்க தான் வந்து 6 பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு புள்ளியை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. ஏதாவது ஒரு நம்பர். தேர்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அதனால நாங்கள் 3வது நம்பர் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஓகே, 3வது கேள்வியை ஓபன் செய்யுங்கள். Your time starts now. 60 நொடிகள்ல நீங்க இந்த பாட்டை கண்டுபிடிச்சு பல்லவி நீங்க பாட போறீங்க. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீர்தானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் சிஸ்டர். மகதலா மெலடி டீம் சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. அடுத்தது நாம எந்த டீமை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோமா டியூன்ஸ். பாத்தீங்களா ட்விஸ்ட் கொடுத்து பாத்தீங்களா? தோமா டியூன்ஸ் நம்பர் 2. Your time starts now. இந்த பாட்டுன்னு எந்த பாட்டு? இன்னும் 10 செகண்ட்ஸ். இது 7 6 5 4. இது அமைதி தூதனாய் என்னை மாற்றுமே, அமைந்தனே நண்பனே என்னே வருமே. பாராட்டுகள். பட் பாடல் வரிகள்ல ஒரு தடுமாற்றம், பட் இருந்தாலும் நீங்க கரெக்டான பாடலை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு கிளாப் கொடுத்து அவர்களை பாராட்டுறேன். சூப்பர். அடுத்தது இன்னும் 4 கேள்விகள் இருக்குது. நம்முடைய பேதுரு பிளேபேக் ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு எண்ணை நீங்க சூஸ் பண்ணலாம். So we opt number 1. Why father? Any reason particularly? மூவொரு கடவுள். ஐயோப்பா, மூவொரு கடவுள். வேற மாதிரி ஃபாதர். கமான், ஒன்றை ஓபன் செய்யுங்கள். Your time starts now. Dear father, come on. பண்ணலாங்களா? தாராளமா ஃபாதர். முதல்ல எந்த பாடல்? மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. சூப்பர். இப்போ அப்படியே ஸ்டான்ஸாவை பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து.
அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரின் மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார் இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. சூப்பர், முழங்கட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடி முடிச்சிங்க. சூப்பர். இனி இதயங்களே பலத்த கரவொலி எழுப்பி இவர்களுக்கு நன்றி பாராட்டுகள் தெரிவித்துக்கொள்வோம். சூப்பரா பாடினீங்க. உண்மையாவே 3 டீமும் ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நான் சொல்லலாம். பட் இப்போ இன்னொன்று என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று ஜென்ரலாக காமனாக எல்லாருக்காக நான் வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய பாடலை நீங்கள் 3 டீமும் சேர்ந்து கண்டுபிடிப்பீங்களா, 3 பேரும் சேர்ந்து பாடுவீங்களா திரும்ப? ஓகேவா? எனக்காக ரெடி? 3 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, 5வது நம்பரை நீங்கள் திறந்து விடுங்கள். சூப்பர். இது ஒரு அருமையான பாடல். போனஸ்லாம் கொடுப்பாங்க. கண்டுபிடிச்சிங்களா? நீங்களும் கண்டுபிடிச்சிங்களா? நீங்களும் கண்டுபிடிச்சிங்களா? ஒரு நிமிஷம் வரேன். ஓகே ஓகே. என்ன பாடல் கேட்டுருச்சு தானே? கேட்டுச்சு, அவளும் கேட்டுச்சு. நான் வந்து ரொம்ப இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா வந்து நீங்க 3 பேருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அறிந்திட எனக்கு அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்களே கிளாப்ஸ் கொடுத்து உங்களை நீங்க பாராட்டிக்கலாம். ரொம்ப அழகா பாடினாங்கன்னு சொல்லலாம். இனி இதுங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லா 3 டீமுமே வந்து இந்த 2வது சுற்றுல பாயிண்ட்ஸ் எடுத்து பிளஸ் எனக்காக நீங்க பாடுறதுனால போனஸ் பாயிண்ட்டும் கொடுத்து நீங்க எல்லாரும் ஈவனா 40 புள்ளிகள் பெற்றிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். என் அன்பு நேயர்களே, உயிர்ப்பை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியில ரொம்ப அழகா அந்த 3 அணியும் வந்து சிறப்பாக விளையாடிட்டு வராங்க. நீங்களும் பார்த்து கண்டு கழிப்பீங்க நாங்க நம்புறோம். ஸோ 3வது சுற்றுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3வது சுற்றினுடைய பெயர் ஒரு பாடல் எடுத்துக்கலாம். ஒரு பாடல் நம்முடைய கத்தோலிக்க திரவையினுடைய பாடல் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பாடல் வரியில அந்த வரியை இன்னொரு பாட்டு டியூன்ல பாடுவாங்க. அந்த டியூனையும் நீங்க என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த பாடல் வரிக்கான ஒரிஜினல் டியூனையும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ரெடியா? போயிடலாம். சிறப். நீங்க எல்லாம் அதான் சொன்ன சங்கீத தாதாக்கள், அதனால நீங்க கண்டுபிடிச்சு பாடிடுவீங்க. அதனால சிறப்பா பாடிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தோமா டியூன்ஸ் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. வாங்க செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 4. நம்பர் 4. டேனி ப்ரோ ஏதாவது உள்குத்து இருக்கா? இல்ல. சூப்பர். 4 ஓபன் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி. அவங்க மட்டும்தான் பாடணும். அவங்க இயேசுவே உந்தன் வார்த்தையார் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே கம்ப்யூட்டர் ஜி ஸ்டாப் ப்ளீஸ். அதாவது அவங்க டீம் சொல்லிட்டாங்க நாங்க ரெடியா இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெடியா இருக்கிறீங்களா? இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. நன்றி. இப்போ அந்த டியூனுக்கான சரியான வரிகளையும் நீங்க பாடுங்க. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக,
ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப அழகா பண்ணீங்க, பாராட்டுகளை தெரிவித்துக்கோங்க. ஓகே, அடுத்தது எந்த டீம் வந்து நீங்க என்னை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த 2 பேர் இருக்கீங்க. அரசி சிஸ்டா இல்ல ஃபாதர் சதீஷ் டீமான்னு பார்ப்போம். பேதுரு பிளேபேக் போயிடலாம். வாங்க ஃபாதர், சூஸ் பண்ணுங்க ஏதாவது ஒரு நம்பர். நம்பர் 1. நம்பர் 1, ஒரே கடவுள் சொல்றீங்களே, கரெக்ட். கமன் கம்ப்யூட்டர் ஜி ஓபன் கரோ. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய், ஏற்றிடுவாய் தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய், ஏற்றிடுவாய் தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்தாய் ஏற்றிடுவாய் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்தாய் ஏற்றிடுவாய் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய், ஏற்றிடுவாய் தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். பாட்டே முடிஞ்சிருச்சு. நானும் சரி இப்போ இன்னும் ஒரு 20 புள்ளிகள் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு. தந்திட்ட பொருட்கள் அந்த கண்டுபிடிச்சோம். வரிகளுக்கான பாடல் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சூப்பர் பாடல், அருமை அருமை, ரொம்ப அழகா பாடினீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகேவா, பாடிடலாமா? என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, எல்லாரும் சேர்ந்து பாருங்க. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடினாங்க. ஸோ பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். அடுத்ததாக எஞ்சிய ஒரு டீம் இருக்கிறாங்க, நம்முடைய இசை வல்லுநர்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ இந்த பாடலை கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான எண் 2, 3, 5, 6ல் ஏதாவது ஒரு எண். நம்பர் 6. நம்பர் 6 கம்ப்யூட்டர் ஜி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி, பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் நாமே அடைவோம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உள்ளது பெரும்ப. அதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க சிஸ்டர் வந்து ஓகே வி ஆர் ரெடின்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஸ்டாப் பண்றோம், இல்லைன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே சிஸ்டர், ரெடியா இருக்கிறீங்களா? எஸ் பிரதர். இப்போ அந்த ராகத்துக்கான வரிகள் பாட போறீங்களா இல்ல அந்த வரிகளுக்கான பாடலை பாட? டியூனுக்கான வரிகளை பாட போறீங்க. ரெடியா? 3, 2, 1 கோ. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் வழியாக நானும் என் நாமும் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். சூப்பர், அருமையா பாருங்க. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், அதையே 2 பேரும் பட் கண்டுபிடிச்சிட்டீங்க. நாங்க அதுக்காக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பரா பாடினாங்க, கிளாஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த வரிகளுக்கான சரியான ராகத்தை நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே.
சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸோ அது கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்தது அனுபவம்? தெரியுதுதான், ஆனால் ஒரு அவசரம், ஐயோ கரெக்டாக பாடிடுவோம். மைண்டுக்கு சரியான கேம் இல்லை. ஸோ 3 டீமும் ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, கரெக்டாக விளையாண்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, 3 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். எஞ்சிய 3 புலிகளும் 3 டீமுக்கு போய் சேருகிறது. அதனால் தோமா டியூன்ஸ், டேனி அண்ணன், அப்புறம் நம்முடைய அமுதினி ரூபன் அவர்கள் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பாடலையும் வரிக்கான டியூனையும் கண்டுபிடிக்க. கமான். नंबर 5. नंबर 5 कंप्यूटर जी ओपन करो. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. பா எனில் ஸ்டாப் करो வாரும் जी. ஒரு 3 செகண்ட் கூட இல்ல, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு தூக்கி அடிச்சிட பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. சூப்பர், பாடிறீங்களா? என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. சூப்பர் 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 சூப்பர், பாராட்டுகள் பாராட்டுகள். இப்போ அந்த வரிகளுக்கான சரியான பாடல் பாடிடுறீங்களா? 3 2 1 கோ. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இன்று நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகள். ஸோ தோமா டியூன்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டில் ரொம்ப அழகாக வந்து 2 பாடலுமே கண்டுபிடிச்சு பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து 2 அணிகள் இருக்காங்க. நம்ம பேதுரு பிளேபேக் டீமுக்கு ஒரு நம்பர், 2 3 ஏதாவது ஒரு நம்பர் ஃபாதர். ஓகே, நம்பர் 3. 3. இப்பயே முகம் டவுன் ஆயிடுச்சு. நீதானே இறைவா, நிலையான சொந்தம், உனையன்றி எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பெரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். ரெடியா ஃபாதர்? நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். சூப்பர் ஃபாதர், சூப்பர் ஃபாதர். ரொம்ப அழகாக வந்து ராகத்துக்கான வரிகளை கண்டுபிடிச்சு பாடிட்டீங்க. இப்போ சதீஷ் ஃபாதர், இப்போ அந்த வரிகளுக்கான ராகத்தை நீங்க பாடுங்க ஃபாதர். கமான். இறைவா, நிலையான சொந்தம், உனையன்றி எனக்கோ. சூப்பர் ஃபாதர், பாட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, லிரிக்ஸும் வந்து ஃபர்ஸ்ட்ல கரெக்டாக பாடினீங்க. இருந்தாலும் வந்து அது அடுத்த வரிகள்லாம் வந்து ஞாபகம் இல்லை, எனக்கும் ஞாபகம் இல்லை, எல்லாருக்கும் சில பேருக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பர். ஸோ எனிவே வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரு எண் 2 நம்ம மகதலா மெலடிஸ்க்கு கொடுக்கலாம். வாங்க சிஸ்டர், சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி, செலக்ட் கரோ, ப்ளே கரோ. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் வேண்டும் வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான. அவங்க சொல்றாங்க எஸ் சார் முடிச்சிடும், நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ ராகத்துக்கான வரிகள் பாட போறீங்களா? வரிகளுக்கான பாட, ராகத்துக்கான வரிகள் பாட.
ரெடியா சிஸ்டர்? என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உயிரே, என் வாழ்வின் ஒளியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ராகத்துக்கான வரிகள் பாட்டீங்க, வரிகளுக்கான சரியான பாடல். ஒருபோதும் ஒளி பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் ஒளி பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கர கலக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப அழகாக பாடினீங்க. அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இனி இது எங்களே இந்த 3வது சுற்று வந்து 3 டீமுமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க தான் சொல்லலாம். நீங்களும் பார்த்து கண்டு கழிச்சிருப்பீங்க. அதே போல் இப்போது இந்த 3வது சுற்றில் இந்த பாடல்கள்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்களே, இந்த மாதிரி வேற ஒரு டியூனுக்கு வேற ஒரு பாடல் வரிகளை, வேற ஒரு பாடல் வரிக்கு வேற ஒரு டியூனு, அது வந்து ஃபாதர் அடைக்கலம் அவர்களுடைய தலைமையில், நம்முடைய GM ப்ரோக்ராம்ஸ் ஃபாதர் அடைக்கலம் அவருடைய தலைமையில் நம்முடைய சாம் வந்து அதுக்கு இசையமைத்து ஒரு பாடகரை செலக்ட் பண்ணி, பாடகருடைய பேர் சாம் விவின். விவின் வந்து இதை வந்து பாடுன்றது, அதாவது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, சரி ரொம்ப கஷ்டம். இன்னொரு ராகத்துக்கு அதுவும் வேற டியூன்ல வேற ஒரு லிரிக்ஸ் எடுத்து அதுல உட்பு கொடுத்தி பாடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப அழகா இசையமைச்சிருக்கீங்க. இந்த ஒரு அருமையான இந்த ரவுண்டுக்கு வந்து அவங்க முன்னெடுத்து அந்த ஒரு அருமையான விஷயத்தை செய்திருக்கிறாங்க. நம்முடைய ஃபாதர் அடைக்கலம் அவர்களுடைய தலைமையில அவருக்கு பாராட்டுகளையும் சாம் மற்றும் விவின்க்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கிறாங்க. ஸோ பாட்டு பாதி மெட்டு மீதின்ற 3வது சுற்று 3 அணியினரும் ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த சுற்று இதோடு நிறைவடைகிறது. அன்பு உள்ளங்களே, நம்முடைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ரொம்ப கலகலன்னு போச்சுன்னா சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். எப்படி துவக்கத்தில் நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே போல நம்முடைய நிகழ்ச்சியும் நிறைவு செய்வதற்காக நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிடலாமா? நமது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பொது மேலாளர் அருட்பணி வீமாஜோ அடைக்கலராஜ் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக போச்சு ஃபாதர். நீங்களும் கண்டிப்பாக கண்டு கழித்திருப்பீர்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபாதர்? நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நல்ல குரல் வளம் உள்ளவங்க தான் வந்திருந்தாங்க. தொடக்கத்தில் அவங்க பாடும் பொழுதே கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஆனால் நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வந்தது இதை பார்த்துட்டு இன்னும் கூட மக்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கணும், நம்மளும் இது போல் இந்த நிகழ்ச்சிகளில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு, அதே போல் பங்குலையும் நம்ம போய் பாடணும் அப்படின்னு கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது தூண்டுதல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரே பாடல்களாக இருந்ததுனால, துவக்கத்தில் ஃபாதரும் வந்து பாட இருந்ததுனால உங்களை மட்டும் சும்மா விட்டா வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா தெரியல. அதனால் நீங்களும் இனி இது எங்களுக்காக 2 வரிகள் அருமையான பாடல் பாடினீங்கன்னா நல்லா. அதாவது பாடலாம், ஆனால் இவங்க லெவலுக்கெல்லாம் பாட முடியுமான்னு தெரியல. அப்படிலாம் ஓகே ஃபாதர், கண்டிப்பாக ஃபாதர் பாடி பார்த்துருப்பீங்க. அதே போல் ஃபாதருமே கூட சில பாடல்களை வந்து மாதா தொலைக்காட்சியில் எத்தனை முறை நீங்கள் பாடத்தை இவ்வளோ அழகாக பாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். குரூப்பாக கூட்டத்தில் அலையிலேயே போடலாம் சார். அதே போல் நலமா நீங்கள் நலமா பார்த்துருப்பீங்க.
ஸோ ஃபாதர் எல்லாம் நலமா இருக்காங்க. ட்ரை பண்ணுற சாமி, தப்பாக இருந்தால் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்களாலே நானும் இசைத்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே. உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏதோ பாடுவேன் ரொம்ப அழகாக தான் பாடினாரு. சூப்பர் ஃபாதர், அருமையாக பாடினீங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் ஃபாதர். உங்களுக்கு பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களால் அந்த பாடப்பட்ட அளவுக்கு தெரியாது. சின்ன பிள்ளையில எங்கள் ஊரில் கொயரில் பாடுவாங்க, அதை கேட்டு தான். சூப்பர் சூப்பர் ஃபாதர், உண்மையிலே நல்லா பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்களா அந்த பாட்டு? ஒருவேளை இன்னொரு வெர்ஷனில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் பங்கில் கொயரில் பாடுவாங்க. அப்போ கேட்டு பழகின பாடல் அது. அதில் ரொம்ப பழைய பாடல். இதுவும் 40 இயர்ஸாவது இருக்கும். ஓ 40 இயர்ஸ். அப்போ நீங்களும் சின்ன பிள்ளை கொயரில் இருந்திருக்கிறீங்க? இல்லை, நான் கொயரில் ஆல்ட்ரு பாய் தான். ஆல்ட்ரு பாய் ஒத்துக்கினார், உண்மையை ஒத்துக்கினாரு. அதுக்கே எல்லாம் கேட்டு கொயரில் அவங்க பாடுறதை நல்லா கேட்பேன். எங்கள் ஊரில் நல்லா கொயர் உண்டு எங்கள் பங்கில். அப்படியா ஃபாதர்? ஸோ இனி இதயங்களே, இந்த க்ளோசிங்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடலோடு தான் நிறைவு ஆகுது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சி ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க பாடல்களோடும் இசையோடும் இருந்தது அப்படிதான் சொல்லலாம். உண்மையிலே சிறப்பான நன்றியை சொல்லணும் சாமுக்கு. ஃபுல்லாக அக்கம்பனிமெண்ட். ஏன்னா என்ன பிச்சில் பாடினாலும் அவர் வந்துடுறாரு, வந்து பிடிச்சிட்றாப்புல. நீ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் காலில் தான் பரதநாட்டியம் ஆடுவாங்க, நம்ம தம்பி விரல்லே விளையாடுவாப்புல. சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. இனிய இதயங்களே, நம்முடைய நிகழ்ச்சி ஃபுல்லாக நீங்கள் கண்டு கழித்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. உயிர்ப்பை கொண்டாடுவோம், உயிர்ப்பை கொண்டாடுவோம். ஹாப்பி ஈஸ்டர். இரண்டாவது சுற்று பேர் நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த 3வது ரவுண்டு பிளான் பண்ணி தலைமை ஏற்று அந்த டியூனெல்லாம் வச்சு தலைமையேற்று நடத்துறது நீங்கன்னு சொல்லிட்டேன். நான் நேமே வந்து கொஞ்சம் குதர்க்கமாக தான் இருக்க போகுது. முதல் ரவுண்டு வந்து இப்போது அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுமா? ஆஸ்தான ஆங்கர் யார்? ஜோஸ். ஜோஸ், தமிழ் ஜோஸ். இந்த வெளி சேனல்ஸில் பார்ப்போம், விஜய் டிவி அது மாதிரி. பட்டு ஒரு ரிலீஜியஸ் சேனல்னு இது ஒரு நம்ம எடுத்துகிட்டு வர்றது, இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏன் பயந்துக்கிட்டே பேசுறீங்கன்னு தெரியல. இந்த ஃபாதர் பார்த்தோன்னே பயந்துட்டீங்க. நீ வேற